அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. சூரா அல் அன்ஆமில் 50வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். அல்லாஹ் சொல்லியிருந்தான், நபியே இவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், கருவூலங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் கருவூலங்கள் என்கிட்ட இருக்குது அப்படின்னும், மறைவானதையெல்லாம் நான் நல்லா எனக்கு தெரியும் அப்படின்னும் நான் சொல்லலை. அதாவது நபி இப்படி சொல்லணும்னு அல்லாஹ் சொல்கிறான். நபி இப்படி சொல்லணும், அதாவது அல்லாஹ்வுடைய கருவூலங்கள் எதுவும் என்கிட்ட இல்லை, அதே மாதிரி மறைவானதெல்லாம் எனக்கு தெரியும்னு நான் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு அல்லாஹ் நபியை சொல்கிறான். இன்னும் சொல்கிறான், நான் ஒரு வானவரும் கிடையாது, என் மீது இறக்கி அருளப்பட்ட இந்த வகையை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். மேலும் நீங்கள் அவங்கக்கிட்ட கேளுங்க, பார்வை உள்ளவனும் பார்வை அற்றவனும் சமமாவாங்களா, சிந்திக்க மாட்டீங்களா அப்படின்னு இறைவன் கேட்க சொல்கிறான். ஸோ இன்றைக்கி நம்ம யாரையோ இவங்களுக்கு எல்லாமே தெரியும், இவங்க தான் ஜீனியஸ், இவங்க தான் அப்படி இப்படி, இந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம். சுப்ஹானல்லாஹ். ஆனால் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டேயே அல்லாஹ் இப்படி சொல்கிறான், அல்லாஹ்வுடைய கருவூலங்கள் எல்லாம் ஒன்றும் என்கிட்ட இல்லை, எனக்கு எதுவும்லாம் தெரியாது, அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அதை நான் ஃபாலோ பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, தெளிவாக பாருங்கள், பார்வையற்றவனும் பார்வை உள்ளவனும் சமமாயிடுவாங்களா அப்படின்னு அல்லாஹு தாலா நபிக்கிட்ட சொல்கிறான். ஸோ இந்த ஆயத்துகள் இறங்கும்போது அன்னைக்கு அங்கே இருந்தவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்? இன்றைக்கி நம்மளும் அபரிவிதமாக பலரையுமே புகழக்கூடியவர்களாக இருக்கோம். இவங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உண்மையிலேயே இறைவனுக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிறத இந்த ஆயத்து மூலமாக நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இன்னும் 51வது வசனத்திலிருந்து வேறு என்னெல்லாம் இறைவன் சொல்கிறான் அப்படின்னு பார்ப்போம். وَأَنذِرْ بِهِ الَّذِينَ يَخَافُونَ أَنْ يُحْشَرُوا إِلَى رَبِّهِمْ لَيْسَ لَهُم مِّن دُونِهِ وَلِيٌّ وَلَا شَفِيعٌ لَعَلَّهُمْ يَتَّقُونَ. பாருங்க, வஅன்திர் அப்படின்னா எச்சரிப்பீராக. அந்த நதீர், அந்திர் இதெல்லாம் எச்சரிக்கை. ஸோ எச்சரிப்பீராக. அதே மாதிரி யஹாஃபூன பயப்படுவார்கள், ஐயுஹ்ஷரு அவர்கள் ஒன்று திரட்டப்படுவதை, இலா ரப்பிஹிம் தங்கள் இறைவனிடம், மின்தூனிஹி அவனை தவிர, வலினா பாதுகாவலர், ஷஃபீனா பரிந்துரைப்பவர். இன்றைக்கி சிலர் சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக பரிந்துரை பேசுவாங்க அப்படின்னு. அல்லாஹ் அனுமதிச்சா மட்டும்தான் அவங்களுமே நமக்காக பேச முடியும். ஸோ அல்லாஹ்வுடைய மாண்பு தான் மிக பெருசு. ஸோ அவனை தவிர பரிந்துரைக்கிறவங்களும் யாரும் கிடையாது. ஸோ அல்லாஹ் சொல்கிறான், மேலும் நபியே தங்கள் இறைவன் முன்னிலையில் தாம் கொண்டு நிறுத்தப்படுவோம் என்றும், அந்நாளில் அல்லாஹ்வை தவிர தங்களுக்கு பாதுகாப்பு அளித்து உதவி புரிபவரோ பரிந்துரை செய்பவரோ வேறு யாரும் இல்லை என்றும் அஞ்சக்கூடிய மக்களுக்கு நீர் இந்த வஹி மூலம் அறிவுரை கூறுவீராக. இந்த அறிவுரையால் உணர்வு பெற்று அவர்கள் இரையச்சமுள்ள நடத்தையை மேற்கொள்ளக்கூடும். ஸோ அல்லாஹ் என்ன சொல்கிறான், யார் உண்மையாக அந்த கண்ணு இருந்து பார்க்குறாங்களோ அவங்க அச்ச உணர்வோடு இருப்பாங்க. ஸோ அப்படி அச்ச உணர்வோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு நபி சொல்லணுமா, கடைசியாக நீங்கள் எல்லாம் இறைவன் முன்னாடி ஒன்றிணைக்கப்படுவீங்க, தங்கள் இறைவன் முன்னாடி. இது ஒரு மெயினான பாயிண்ட் பாருங்கள். யாரை வேணால் நீங்கள் வணங்கிக்கோங்க, கடைசியாக நீங்கள் வணங்குற இறைவன் முன்னாடி நீங்கள் கொண்டு நிறுத்தப்படுவீங்க. ஸோ அதாவது தங்கள் அப்படிங்கிறப்போ நம்ம இன்றைக்கி வணங்குற மாதிரி கற்களையோ இன்னும் இறந்த மனிதர்களையோ அவர்களை சொல்லலை இங்கே அல்ல.
யாரை சொல்கிறான்னா, உங்களை யார் படைச்சாங்க அவங்கள அல்லாஹ் சொல்கிறான். என்னை யார் படைச்சதோ உங்களை யார் படைச்சதோ அது எல்லாம். ஸோ இப்படி நம்மளோட இதில் வந்து நம்மளை யார் படைச்சு நமக்கு இவ்வளோ விஷயமும் தந்திருக்கிறாங்களோ அந்த ஒருவன், எனக்கும் அவன் இறைவன், உங்களுக்கும் உங்கள் இறைவன். ஸோ இது மெயினான விஷயம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் எங்கள் அல்லாவை வணங்குங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக நம்ம இருக்கோம். ஆனால் இறைவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், நீங்கள் எல்லாம் உங்கள் இறைவன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தப்படுவீங்க. ஸோ நிறுத்தப்படுவோம். அன்னைக்கு அந்த நாளில் அல்லாஹுவை தவிர, அந்த இறைவனை தவிர, அந்த அல்லாஹுக்கு தான் டிஃபினேஷன் தொடர்ந்து அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வரான். நான் தான் உங்களை படைத்தேன், எல்லாமே எனக்கு தான், எல்லா சக்தியும் எனக்கு தான் உரியது, என் பேச்சை தான் நீங்கள் கேட்டு இருக்கணும். இதை தான் திரும்ப திரும்ப இறைவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். ஸோ அப்படி வந்து கடைசியாக இறைவன் முன்னாடி வரும்போது உங்களுக்கு வேறு யாருமே உதவி புரிய மாட்டாங்க, உங்களுக்கு வேறு யாருமே பாதுகாப்பு தர மாட்டாங்க. ஸோ நான் தான் கேள்வி கணக்கு கேட்பேன். இறைவன் சொல்கிறான், நான் தான், அதாவது அன்னைக்கு அந்த சிச்சுவேஷனில் அல்லாவை தவிர உங்களுக்கு யார் வந்து உதவி புரிவாங்க, யார் வந்து உங்களுக்கு பரிந்துரை செய்ய வேறு யார் இருக்கா. ஸோ பயப்படுற மக்களுக்கு, அதாவது பயம்ங்கிறது பயம்ங்கிறது நல்லது தான். எப்போன்னா இந்த அச்சம் ஏற்பட்டு நான் நல்ல விஷயம் செய்கிறேன் அப்படின்னா அது நல்லது. ஸோ அந்த அச்சம் தான் இங்கே தேவை. சும்மா பயந்து நடுங்கிறது தேவையில்லை. இந்த சுற்றுமோ அப்படின்னு நினச்சி நம்ம அதை அங்கேருந்து விலகி போகிறோம்ல, அப்போ அது பயம்தான். ஆனால் அது வந்து தப்பான பயமா இல்லை. ஸோ அந்த மாதிரி இந்த பயம் வந்து ஒரு இது அந்த பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்திக்கிட்டு நம்ம விலகணும், இல்லை அதை செய்யணும். ஸோ இப்படி அஞ்சக்கூடிய மக்களுக்கு இந்த அறிவுரை நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க இரையச்சம் உள்ள நடத்தையை மேற்கொள்ளக்கூடும். ஸோ அவங்களுக்கு இரையச்சம் வந்து ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இறைவன் சொல்கிறான். இன்னும் அந்த இரையச்சம் ஏற்படக்கூடும்னு சொன்னால் இப்போ அதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவான்ல, வாங்க பார்க்கலாம். வலா தத்ருதில்லதீன யத்ஊன ரப்பஹும் பில் கதாதி வல் அஷியி யுரீதூன வஜ்ஹ மா அலைக மின் ஹிசாபிஹிம் மின் ஷைஇன் வமா மின் ஹிசாபிக அலைஹிம் மின் ஷைஇன் ஃபதத்ருதஹும் ஃபதகூன மினஸ் ஸாலிமீன். மேலும் எவர்கள் காலையிலும் மாலையிலும் தங்களுடைய இறைவனை பிரார்த்தித்த வண்ணம் இருக்கிறார்களோ, இன்னும் அவனுடைய உவப்பை தேடிய வண்ணம் இருக்கிறார்களோ, அவர்களை நீர் உம்மை விட்டு விரட்டி விடாதீர். அவர்களுடைய கேள்வி கணக்கிலிருந்து எந்த சுமையும் உங்கள் மீது இல்லை. உம்முடைய கேள்வி கணக்கிலிருந்து எந்த சுமையும் அவர்கள் மீது இல்லை. இதன் பின்னரும் நீர் அவர்களை விரட்டிவிட்டால் அக்கிரமக்காரர்களில் நீரும் ஒருவராகி விடுவீர். பாருங்க, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த ஆயத்துக்கள் டைரெக்டாக வருது. இது இன்றைக்கி நமக்கும் வரும். என்னென்னா, காலையிலையும் மாலையிலையும் தங்களுடைய இறைவனை பிரார்த்தித்த வண்ணம் இருக்கிறவங்க பிரார்த்திச்சுக்கிட்டே இருக்காங்க, இன்னும் அவனுடைய உவப்பை தேடிய வண்ணம் இருக்கிறார்கள். இது ரொம்ப முக்கியம். ஸோ பிரார்த்தனை செய்கிறது மட்டும்தான் முக்கியம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து வெறும் ஜமாத்தில் போயிட்டு நம்ம தொழுகிறோம் ஓதுறோம் அது மட்டுமா செய்கிறாங்க? ஜமாத்துகள் போகிறவங்களுக்கு தெரியும், போகாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் தொழுகிறது ஓதுறது மட்டும் இஷ்யூ இல்லை. அல்லாஹ்வுடைய உவப்பை தேடணும். ஸோ அன்னைக்கு நபியுடைய காலத்தில் சஹாபாக்கள் நபிக்கிட்டேயே இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான, ஏன்னா நபியுடைய வேலைகள் ரொம்ப அதிகம். இஸ்லாத்தை பரப்ப அவர் வந்து இது பண்ணலை. இஸ்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஆனால் இஸ்லாம்ங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கிற மாதிரி மதம்னு கிடையாது. இந்த மதத்தை பரப்பணுன்றது அவருடைய நோக்கமே கிடையாது. ஆனால் அவருடைய நோக்கம் என்னவாக இருந்தது அப்படின்னா, எல்லாருமே இறைவனுடைய சொல்படி, இறைவனுடைய இறைவன் சொன்ன விதிமுறைப்படி வாழணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம். ஸோ அதற்காக சில வேலைகள் செய்ய வேண்டியது இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு போய் செய்தி அனுப்புறது,
மக்களுக்கான இப்படி தான் நீங்கள் இருக்கணும், இப்படி தான் நீங்கள் கடன் கொடுக்கணும் வாங்கணும், இப்படி தான் உங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கணும், உங்கள் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இருக்கணும், உங்கள் ஃபேமிலி சிஸ்டம் இருக்கணும். இப்படி எல்லாமே இன்றைக்கி கவர்மெண்ட் இருக்குல்ல, இன்றைக்கி கவர்மெண்ட்டில் எவ்வளோ வேலைகள் இருக்கும். ஒரு கவர்மெண்ட்டோட கட்டிடத்தில் ஒருத்தவங்க உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ வேலைகள் பார்க்கணும். ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் மற்ற வேலைகளை விட கவர்மெண்ட் வேலைகள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குது. ஏன்னா அவங்க பெருசாக எந்த வேலையுமே பார்க்க மாட்றாங்க, சிலரை தவிர. பட் அப்படி இல்லாமல் இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கவர்மெண்ட்டுக்கு அல்லாஹ் இறக்கியிருக்கான். ஸோ உங்கள் கவர்மெண்ட்டில் உங்கள் கூட இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அப்போனா என்னது, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ். அதாவது இன்றைக்கி உள்ள நடைமுறைப்படி சொல்லணும் அப்படின்னா அது என்ன, கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ், சரியா, அரசு பணியாளர்கள். ஸோ இவங்கள அல்லாஹ் பேசுகிறான். அரசு பணியாளர்கள் மாதிரி அல்லாஹ்வுடைய பணியாளர்கள் இவங்க. இருக்கிற என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதுதான் அல்லாஹ்வுடைய ஓப்புக்கு இருந்தது. வெறும் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து மட்டும் இல்லை, அதை தாண்டி சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை வந்து தேடிய வண்ணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இருக்கிறவங்கள நீங்கள் விரட்டிடாதீங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அல்லாஹ் சொல்கிறான். ஸோ அப்போ நம்ம சைடும் இப்போ இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு கவர்மெண்ட், இஸ்லாமிய கவர்மெண்ட்டுக்கிட்ட நம்ம போக முடியுமா, நம்ம நிற்க முடியுமா? ஸோ இதுதான் எல்லாம் சொல்கிறான், விரட்டாதீங்க. அவங்களுடைய கேள்வி கணக்குலேருந்து உங்களுக்கு எந்த சுமையும் இல்லை, உங்களுடைய கேள்வி கணக்குலேருந்து அவங்களுக்கு எந்த சுமையும் இல்லை. அதனால் அவங்கள நீங்கள் விரட்டிட்டீங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் அவங்கள விரட்டுறீங்க, ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு நான் இந்த வேலை செய்கிறேன் அப்படின்னு வரும்போது அவங்கள வந்து விரட்டக்கூடாது. ஒருவேளை அந்த வேலைக்கு அவங்க தகுதி இல்லை அப்படின்னாலும் அந்த இடத்துல இருக்க வச்சு இதெல்லாம் வந்து நபிக்கு வந்து எல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறான். ஒரு அரசு எப்படி இருக்கணும், ஏன்னா அரசே வந்து இறைவனுடைய அரசு தான். ஸோ இதுதான் அல்லாஹ் அங்கே ட்ரைனிங் கொடுக்குறான். ஸோ அவங்க வந்தால் அவங்கள விரட்டாதீங்க, விரட்டினீங்கன்னா நீங்கள் அக்கிரமக்காரர்களாக ஆயிடுவீங்க. அப்போ தகுதி இல்லாதவருக்கு நம்ம அந்த பொறுப்பை கொடுக்க முடியுமா அப்படின்னா, தகுதி இல்லாதவங்களுக்கு பொறுப்பு கொடுக்க முடியாது தான். இப்போ ஐஏஎஸ் படித்தவங்களுக்கு தான் ஐஏஎஸ் கொடுக்க முடியும். நீங்கள் முஸ்லீம்ங்கிறதுக்காக ஐஏஎஸ் தூக்கி கொடுக்க முடியாது. ஓகே, கரெக்டு. ஆனால் அவர் வந்து ஆசைப்பட்டு வராருல, நான் ஒரு வேலை பார்க்குறேன், அவருக்கு எந்த வேலை சூட்டபிள் ஆகுமோ அந்த வேலை நம்ம ஒரு முஸ்லீமான அரசு கொடுக்கணும். அதுதான் இறைவனுடைய சட்டம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை இறைவன் பேசுகிறான். ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல், கவர்மெண்ட் கட்டிடம், கவர்மெண்ட்டான இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னு. அடுத்து பாருங்கள், وَكَذَلِكَ فَتَنَّا بَعْضَهُمْ بِبَعْضٍ لِيَقُولُوا هَؤُلَاءِ مَنَّ اللَّهُ عَلَيْهِمْ مِنْ بَيْنِنَا أَلَيْسَ اللَّهُ بِأَعْلَمَ بِالشَّاكِرِينَ. உண்மையில் இவ்வாறு நாம் அவர்களில் சிலரை வேறு சிலரை கொண்டு சோதனைக்குள்ளாக்கியுள்ளோம். இதன் விளைவாக அவர்கள் இவர்களை பார்த்து, நம்மிடையே அல்லாஹ்வின் அருட்கொடைகளை பெற்றவர்கள் இவர்கள்தாமா என்று கூறுகின்றனர். ஆம், தனக்கு நன்றி செலுத்துவோரை இவர்களை விட அல்லாஹ் அதிகம் அறிந்தவன் அல்லவா. பாருங்க, உண்மையில் என்னன்னா, சிலரை வேறு சிலரை கொண்டு இறைவன் சோதிச்சிருக்கான். இன்றைக்கும் நம்ம எல்லாருமே மூமின்கள், முஸ்லீம்களாக இருந்தாலும் நமக்குள்ளேயே நம்ம சிலரை கொண்டு சிலரை எல்லாம் சோதிப்பான். உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் வச்சும் ரெண்டு பிரிவாக பிரித்து ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க சாடிட்டு இப்படி தான் இருக்கும். நிறைய பிரிவுகள், நிறைய இதெல்லாம் இருக்குது. ஆனால் இது எல்லாமே ஒருத்தவங்களை கொண்டு இன்னொருத்தவங்கள எல்லாம் சோதனை தான் செய்கிறான். ஸோ இதில் யார் வந்து அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை பெற்றது அப்படின்னு பார்க்கும்போது, யார் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிறாங்க அப்படிங்கிறத இறைவன் அதிகம் அறிஞ்சிருக்கான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து பாருங்கள், وَإِذَا جَاءَكَ الَّذِينَ يُؤْمِنُونَ بِآيَاتِنَا فَقُلْ سَلَامٌ عَلَيْكُمْ كَتَبَ رَبُّكُمْ عَلَى نَفْسِهِ الرَّحْمَةَ أَنَّهُ مَنْ عَمِلَ مِنْكُمْ سُوءًا بِجَهَالَةٍ ثُمَّ تَابَ مِنْ بَعْدِهِ وَأَصْلَحَ
ஃபஅன்னஹு கஃபூருர் ரஹீம். நம்முடைய வசனங்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் உம்மிடம் வந்தால் அவர்களிடம் நீர் கூறும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். உங்களின் இறைவன் கருணை பொழிவதை தன் மீது கடமையாக்கி கொண்டுள்ளான். மேலும் அவனுடைய கருணையின் வெளிப்பாடு இது: உங்களில் எவரேனும் அறியாமையால் ஒரு தவறை செய்துவிட்டு பின்னர் அதற்கு மன்னிப்பு கோரி மேலும் தன்னை திருத்தி கொண்டால் திண்ணமாக அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். மேலும் அவருடன் இரக்கத்தோடு நடந்து கொள்கிறான். ஸோ அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்கிறான். இந்த மாதிரி யாராவது வசனங்களை நம்பிக்கை கொண்டு இதை பற்றி உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். என்னென்னா, உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், அந்த க்ரீட்டிங்ஸ் சொல்லிவிட்டு இறைவன் வந்து இறைவன் வந்து எல்லார் மேலேயும் கருணை பொழிவதை கடமையாக்கி இருக்கான். அவனே கடமையாக்கிட்டான். இருந்தாலும் அவனுடைய அந்த அன்போட வெளிப்பாடு என்ன அப்படின்னா, யாராவது தெரியாமல் ஒரு தவறு செஞ்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கு மன்னிப்பு கோரி தன்னை தானே திருத்திக்கிட்டா. இத்தனையும் நடக்கணும். தப்பு செஞ்சுருக்கணும், தப்பு செஞ்சுருந்தா அதை மன்னிப்பு கேட்கணும், கேட்டு அதுலேருந்து அவங்கள திருத்திக்கிடணும். இப்படி திருத்திக்கிட்டா அல்லாஹ் அவரை மன்னிச்சிடுறான். மேலும் அவருடன் இரக்கத்தோடு நடந்து கொள்கிறான். அவனோட மன்னிப்பும் கிடைக்கிது, அவனோட இரக்கமும் கிடைக்கிது, அவனுடைய லவ்வும் கிடைக்கிது. ஸோ இந்த வசனத்தை இறைவன் சொல்லித்தரான். அடுத்து பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம், இவங்க இவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறாங்களே, இவங்களெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானா, இவ்வளோ மோசமாக இருக்காங்க அப்படின்னா. ஆனால் உண்மையாகவே அவங்க நம்பிக்கை கொண்டு இருக்காங்க. ஏதோ அவங்களோட உள்ளம் நமக்கு தெரியாது, ஏதோ ஒரு இடத்துல இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து ஒரு மன்னிப்பு கோரி தன்னை தானே திருத்திக்கிட்டா கண்டிப்பாக அல்லாஹ் அவங்கள மன்னிச்சிருவான். அதே மாதிரி அவங்களுக்கு இரக்கத்தையும் தருவான். அடுத்து நமக்கும் அதே தான். நம்மளும் எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிட்டோன்னு நினப்போம். அப்போவும் நம்ம தப்புன்னு தெரிஞ்சாவே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து நமக்கு இறங்குதுன்னு அர்த்தம். தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாவே அல்லாஹ் நம்ம மீது ரஹ்மத்தை வச்சுருக்கான். ஏன்னா அந்த கில்ட்டு ஃபீல் தான் நம்ம மனசு வந்து கடினமாகலைன்றதுக்கு அத்தாட்சி. அப்போ உடனே அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டு அதை நம்ம எப்படி சரி செய்யணுமோ சரி செய்யணும். ரைட். அடுத்த ஆயத்து பாருங்கள். வகதாலிக நுஃபஸ்ஸிலுல் ஆயாத்தி வலிதஸ்தபீன சபீலுல் முஜ்ரிமீன். மேலும் குற்றவாளிகளின் வழி இதுதான் என்று ஐயமற தெளிவாகிவிட வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு நாம் நம்முடைய சான்றுகளை தெளிவாய் விவரிக்கிறோம். மேலும் குற்றவாளிகளின் வழி இதுதான், அதாவது இப்போ நல்லவங்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்கிடுறான். இன்னும் குற்றவாளிகளோட நிலைமை இதுதான் அப்படின்னு தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை விஷயங்களையும் இறைவன் வந்து தெளிவாக விவரிக்கிறானா. அடுத்து பாருங்கள். குல் இன்னி நுஹீத்து அன் அபுதல்லதீன ததுஊன மின் தூனில்லா குல் ஆத்தபியு அஹ்வாஅகும் கத் வலல்து இதம் வமா அனா மினல் முஹ்ததீன். நபியே, இவர்களிடம் நீர் கூறும், நீங்கள் அல்லாஹ்வை விடுத்து வேறு யாரையெல்லாம் அழைத்து பிரார்த்திக்கிறீர்களோ அவர்களுக்கு அடிபணியக்கூடாது என்று நான் தடுக்கப்பட்டுள்ளேன். நீர் கூறும், நான் உங்களின் விருப்பங்களை பின்பற்ற மாட்டேன். அவ்வாறு பின்பற்றினால் நான் வழிதவறியவனாகிவிடுவேன். இன்னும் நேர்வழி அடைந்தவர்களிலும் நான் சேர முடியாது. ஸோ ஆரம்பத்தில் உங்களோட இறைவனுக்கு நீங்கள் கட்டுப்படுங்க நபியை வந்து சொல்கிறான்ல. அடுத்து அப்படி ஒன்றா சொல்லிவிட்டு அடுத்து இப்போ சொல்கிறான். இப்படி தான் நம்மளுடைய தாவாவும் இருக்கணும். தாவா மட்டும் இல்லை, நம்ம மற்றவங்களுக்கு என்ன விஷயத்தை எத்தி வைக்கிறதாக இருந்தாலும், ஒரு என்ன எஜுகேஷனாக இருந்தாலும், என்ன அட்வைஸாக இருந்தாலும், முதல்ல அவங்களுக்கு ரிலேட்டடாக அவங்களோட ஈகோவை டச் பண்ணாத மாதிரி தான் பேசணும். அவங்களோட போக்கில் போய் தான் கடைசியாக அடுத்து அந்த விஷயங்கள் இதெல்லாம் அட்வைஸு. இதுக்கப்புறம் எனக்கு இதெல்லாம் தடைப்பட்டிருக்கு. நபி எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்கள் அல்லாஹ். ஸோ அல்லாஹ்வை விடுத்து
இறைவன் அவன்தான். அவனை விடுத்து வேறு யாரையும் கூப்பிட்டு பிரார்த்திக்கிறது எனக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா அன்னைக்கெலாம் வந்து நீங்கள் வந்து இந்த அரசர்கள், இன்னும் பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன், அந்த மாதிரி பணக்காரவங்க கிட்ட பிரார்த்திப்பாங்க. கொஞ்சம் ரொம்ப இந்த நமக்கு தெரியும்ல, நமக்கு தெரிஞ்ச கல்ச்சர் என்ன அப்படின்னா, புலவர்கள் போய் அரசர்கள்கிட்ட பாட்டு பாடி இது பண்ணி அவங்கக்கிட்ட நன்கொடை வாங்கிட்டு வருவாங்க. நமக்கு தெரிஞ்ச அந்த மாதிரியான இது மாதிரி இல்லாமல் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் போயிட்டு ரொம்ப அவங்கள ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து அவங்கக்கிட்ட போயிட்டு பணம் வாங்கிட்டோ அல்லது ஏதோ உதவியை வாங்கிக்கிட்டோ வர்றது. இது நம்ம வந்து பார்ப்போம். இது ஒரு டைப்பு. இன்னொன்று டைரெக்டாகவே சிலைகளையும் கபறுகளையும் கடவுளாக வணங்குறது ஒரு டைப்பு. இது ரெண்டத்தையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எனக்கு வந்து நீங்கள் அடிபணிகிற மாதிரி. ஒரு நிமிஷம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸோ இறைவனை விடுத்து வேறு யாரை நீங்கள் பிரார்த்திக்கிறீங்களோ அவங்கள நான் அடிபணியக்கூடாது அப்படின்னு எனக்கு தடுக்கப்பட்டிருக்கு. உங்களோட விருப்பங்களை நான் பின்பற்ற மாட்டேன். அப்படி உங்கள் விருப்பத்தை நான் ஃபாலோ பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வழி தவறி போயிடுவேன். நேர்வழி அடைந்தவர்களில் நான் சேர முடியாது அப்படின்னு நபியே சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் நம்மளோட லைஃப்பில் சில டைம் வேறு வழியை இவங்கள ஃபாலோ பண்ணணுமோ அப்படின்னு நினப்போம். ஸோ அப்படிலாம் நம்ம எல்லாரையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு நேரான வழி கிடைக்காது, அதில் போய் சேர முடியாது. ஸோ கவனமாக நம்மளுடைய இதை வந்து நம்ம எடுத்து போகணும். ஸோ நபிக்கு அடுத்து இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறதுக்கு யார் இருக்கான்னு தெரியலை. ஸோ முடிஞ்ச அளவு குரானை வச்சு நம்ம போய்கிட்டே இருப்போம். யாராவது நம்மளோட வருவாங்க, அவங்களோடையும் சேர்ந்துப்போம். அந்த மாதிரி ஒரு நிலையில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம். அடுத்து பாருங்கள், குல் இன்னி அலா பையினத்தின் மிர் ரப்பி வ கத்தபுத்தும் பிஹ் மா இந்தி மா தஸ்தஜிலூன பிஹ் இனில் ஹுக்குமு இல்லா லில்லா யகுஸ்ஸுல் ஹக்க வஹுவ ஹைருல் ஃபாசிலீன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், திண்ணமாக நான் என்னுடைய இறைவனிடமிருந்து வந்துள்ள தெளிவான சான்றின் மீதே நிலைத்துள்ளேன். நீங்களோ அதனை பொய்யென கூறிவிட்டீர்கள். எது சீக்கிரம் வரவேண்டும் என்று நீங்கள் அவசரப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அதை கொண்டு வரும் ஆற்றல் என்னிடத்தில் இல்லை. தீர்ப்பின் அனைத்து அதிகாரங்களும் அல்லாஹ்வுக்குத்தான் உரியன. அவன்தான் சத்தியத்தை தெளிவாய் விவரிக்கிறான், மேலும் அவன்தான் தீர்ப்பு வழங்குவோரில் மிகச் சிறந்தவன். ஸோ நபி சொல்கிறாங்க, நபிக்கு இவ்வளவும் சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் கட்டளை இடுறான். ஸோ குரானுடைய நிலைப்பாடை புரிஞ்சுக்கோங்க. அந்த 23 வருடமாக நபிக்கு வந்து அல்லாஹ் ஒவ்வொரு டைமும் ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும். அதை வச்சு நபி வந்து செயல்படணும். ஸோ அல்லாஹ் வந்து நபியை இப்படி சொல்கிறான், இதெல்லாம் இறைவன்கிட்டேருந்து வந்துள்ள தெளிவான சான்று, இது மீது தான் நான் நிலைச்சு இருப்பேன். அதை நீங்கள் பொய்ன்னு சொல்கிறீங்க. அப்போது நீங்கள் எதிர்பார்க்குற அந்த நாள், அந்த கியாமத்து நாள் அல்லது அன்னைக்கு சிச்சுவேஷனில் நீங்கள், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ரீசனுக்காக இந்த ஆயத்து சொல்லி இறங்கியிருக்கும்னு இருக்கும் இல்லையா, அந்த ஹிஸ்ட்ரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டைமில் அவங்க எதிர்பார்த்த அந்த நாள். ஸோ இதுவும் வந்து நீங்கள் அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த நாளை வந்து கொண்டு வர்றதுக்கு எனக்கு ஆற்றல் இல்லை. எல்லா தீர்ப்போட அதிகாரமும் அல்லாஹ்க்கு தான் இருக்குது. அவன்தான் சத்தியத்தை தெளிவாக விவரிக்கிறான், மேலும் அவன்தான் தீர்ப்பு வழங்குவோரில் மிகச்சிறந்தவன் அப்படின்னு நபியை சொல்லி இறைவன் சொல்கிறான். எவ்வளோ பெரிய ஆயத்துகள், எவ்வளோ நுணுக்கமான விஷயங்களை அல்லாஹ் அப்பப்போ பேசுகிறான். யோசிச்சு பாருங்கள், நபிக்கு வஹி வந்தால் அவர் அப்படியே நடுங்குவார், வேர்த்து கொட்டும். இப்படிலாம் நம்ம வந்து ஹதீஸ்களில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரிலாம் விவகாரம் டைரெக்டாக இப்போ நடந்திருக்கு. உடனே இதுக்கு ரிலேட்டடாக அல்லாஹ் வஹி இறக்குறான் அப்படின்னா அந்த நிலைமை யோசிச்சு பாருங்கள். நம்மளாக இருந்தால் மௌத்தா போயிருப்போம். அதனால தான் அல்லாஹ் இருக்கிறதுலையே ஸ்ட்ராங்கான, தைரியமான, அதே சமயம் திடகாத்திரமான, தெளிவான ஆட்களை நபியாக தேர்ந்தெடுப்பான். அல்லது தங்களுடைய நபியை வந்து இவ்வளோ திடகாத்திரமாக வச்சுருப்பான்.
நபிலாம் வந்து அவ்வளோ சாதாரண ஆள் கிடையாது, ரொம்ப திடகாத்திரமான ஆள், மனதளவுலையும் உடல் அளவுலையும். ஏன்னா அவ்வளோலாம் இருந்தால் தான் இந்த மாதிரி வசனங்கள் இப்போ வந்து நமக்கு அந்தளவுக்கு தெரியல. இப்போ கொஞ்சம் நம்ம பேசிக்காக தான் பார்க்குறோம். ஆனால் நபியுடைய காலத்தில் டைரெக்டாக இன்றைக்கி இப்போ நடக்குது, யோசிச்சு பாருங்கள். இப்போ காலைல நடக்குது, நடக்கும்போதே உங்களுக்கு வஹி வருது, அல்லாஹ் வந்து உங்களுக்கு சொல்கிறான் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ இது வந்து அவருக்கு நடந்தது. ஸோ அதுதான் அங்கே வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி. ஸோ இது இறைவன் தான் வந்து தீர்ப்பு வழங்குவோரில் மிகச்சிறந்தவன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்கள், குல்லவ் அன்ன இந்தி மா தஸ்தஅஜிலூன பிஹி லகுதியல் அம்ரு பைனி வ பைனக்கும் வல்லாஹு அலமு பிஸ்ஸாலிமீன். மேலும் நீர் கூறும், நீங்கள் எது சீக்கிரம் வர வேண்டும் என்று அவசரப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அதை கொண்டு வரும் ஆற்றல் என்னிடத்தில் இருக்குமே, ஆனால் எனக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள விவகாரம் எப்போதோ தீர்க்கப்பட்டிருக்கும். ஆயினும் இத்தகைய அக்கிரமக்காரர்களுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் நன்கறிந்தே இருக்கிறான். ஸோ இப்போ அப்போனா இவங்க ஏதோ கேட்டிருக்காங்க நபிக்கிட்ட. ஸோ முக்கியமாக அந்த கியாமத்து நாளை பற்றி தானே மோஸ்ட்லி நபி ஃப்யூச்சரில் எல்லாரையுமே அல்லாஹ் ஒன்றிணைப்பான்னு சொல்லும்போது இவங்க கேட்குறாங்க எப்போ ஒன்றிணைப்பாங்க அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க தானே. அப்போ அந்த டைமுக்கு அல்லாஹ் வந்து பதில் சொல்கிறான், நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி நீங்கள் எது சீக்கிரம் வரணும்னு அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அதை கொண்டு வர்றதுக்கான ஆற்றல் என்கிட்ட இருந்திருக்கும் அப்படின்னா என்னைக்கோ உங்கள் விவகாரம் தீர்க்கப்பட்டிருக்கும். இதை இன்னும் நீங்கள் நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இவங்களுடைய உம்மத்தெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழிச்சாட்டியம் பண்ணாங்க. ஸோ ஃபைனலாக இவர் நபி தான் கடைசி நபி அப்படின்றது வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சிருந்தும் இவங்க ஏற்றுக்க மாட்டுறாங்க. அவங்க வந்து பொய்ப்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்போ அது பொய்ப்பிப்பாங்க யோசிச்சு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சால் தானே அது இல்லைன்னு சொல்ல முடியும். எனக்கு தெரியாத ஒரு பொருளை பார்த்து அது அங்கே இல்லைன்னு நான் சொல்ல முடியுமா? அதை நான் பொய்ன்னு சொல்ல முடியுமா? ஸோ அவங்க கண்ணால் பார்க்குறாங்க இவங்க தான், ஆனால் ஏற்றுக்க முடியாமல் அவங்க மறுக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாமல் இல்லை, தெரியுது. அப்போ மறுக்கும்போது அப்போது அவங்களுக்கு என்னென்னா, இப்போ நபியை ஏற்றுக்கிறல, ஏன்னா ஒரு ரசூலை ஏற்றுக்கிறல அப்படின்னா அந்த உம்மத்தை அழிஞ்சிடணும். ஸோ நூஹ் நபியோடைய உம்மத்து அழிஞ்சிச்சு, லூத் நபியோடைய உம்மத்து அழிஞ்சிச்சு, எத்தனை நபியோடைய உம்மத்துகள் அழிஞ்சிச்சு. அப்போ அந்த மாதிரி இப்போ இந்த இதுவுமே நபிக்கிட்ட அந்த இது இருக்குது அப்படின்னா, நபியை ஏற்றுக்கிறல அப்படின்னா எப்போவோ அந்த உம்மத் அழிஞ்சிருக்கும், மொத்தமாக அந்த இதுவே அழிஞ்சிருக்கும். ஆனால் அல்லாஹ் வந்து ஒரு காரணமாக கியாமத்து வரைக்கும் அதை பிற்படுத்தி வச்சுருக்கான். 3 உம்மத்தையுமே பிற்படுத்தி வச்சுருக்கான். இவங்களும் இருக்காங்க, யூதர்களும் இருக்காங்க, கிறிஸ்துவர்களும் இருக்காங்க, நம்மளும் இருக்கோம். ஸோ இந்த 3 உம்மத்தையும் பிற்படுத்தி வச்சுருக்கான். ஸோ நீங்கள் சொல்கிற அந்த ஆற்றல் என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா எப்போவோ விவகாரம் முடிஞ்சிருக்கும். ஆனால் அக்கிரமக்காரர்களுக்கு அவங்க கூட்ட எப்படி நம்ம நடந்துக்கிடணும் அப்படிங்கிறத அல்லாஹ் நன்கறிஞ்சிருக்கான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அழிச்சாட்டியம் பண்ணாலும் உங்களை என்ன பண்ணணுங்கிறத அல்லாஹ் நன்கு அறிஞ்சிருக்கான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொல்ல சொல்லி இறைவன் கட்டளையிடுறான். அடுத்து பாருங்கள், வ இந்தஹு மஃபாத்திஹுல் கைபி லா யஅலமுஹா இல்லாஹு வ யஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹ்ர் வ மா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா வலா ஹப்பத்தின் ஃபீ ظுலுமாத்தில் அர்தி வலா ரத்பின் வலா யஅபிசின் இல்லா ஃபீ கிதாபின் முபீன். பாருங்கள், மஃபாத்திஹு அப்படின்னா சாவிகள். ஓகே, அதாவது மறைவானவற்றின் திறவுகோல்கள் அவனிடமே உள்ளன, அவற்றை அவனை தவிர வேறு யாரும் அறிவது இல்லை. கடவுளிலும் தரையிலும் இருப்பவை அனைத்தையும் அவன் அறிந்திருக்கிறான். மரத்திலிருந்து எந்த இலையும் அவன் அறியாமல் உதிர்வது இல்லை.
பூமியின் இருள்களினுள் மறைந்திருக்கும் எந்த விதையையும் அவன் அறியாமல் இல்லை. பசுமையான மற்றும் உலர்ந்த அனைத்துமே தெளிவான ஒரு ஏட்டில் பதிக்கப்பட்டு இருக்கின்றன. ஸோ எல்லா விஷயத்துடைய மறைவான விஷயம் எல்லாத்துடைய திறவுகோலுமே யார்கிட்ட இருக்குது? இறைவன்கிட்ட தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்மளை சொல்லுவாங்க, மறைவானதை நான் அறிஞ்சிருக்கேன், எனக்கு தெரியும், உனக்கு தெரியும். தேவையே இல்லை. மறைவானது எல்லாமே அல்லாஹ் தான் அறிவான். சில விஷயங்களை நம்மளை புரிஞ்சுக்க வைப்பான். அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு விஷயங்களை புரிஞ்சுக்க வைப்பான். அது அவன்கிட்ட இருக்குது. ஸோ அது புரிஞ்சுக்க வைக்கிறது தான் அவனோட வேலை. நான் புரிஞ்சிருக்கேங்கிறதுக்காக நான் பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு மறைவானதெல்லாம் நான் அறிவேன். ஸோ இன்றைக்கி நிறைய ஸ்பிரிச்சுவல் ஹீலர்ஸ் இதை தான் பண்ணுறாங்க. இறைவன் பாதுகாப்பானாக. ஸ்பிரிச்சுவல் ஹீலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லா மறைவானதும் இவங்களுக்கு தெரிகிற மாதிரியும், நம்மளை அந்த மறைவான நல்ல விஷயத்தை நோக்கி அழைச்சிட்டு போகிற மாதிரியும், நம்மளை மூளைச்சலவை செய்யக்கூடிய நிறைய ஸ்பிரிச்சுவல் ஹீலர்ஸு இந்த உலகம் இப்போ வச்சுருக்கு. சரியா? ஸோ கவனமாக இருந்துக்கோங்க. எல்லா மறைவானதும் அதோட திறவுகோலும் இறைவன்கிட்ட தான் இருக்குது. அவனை தவிர யாரும் அறிய மாட்டாங்க. கடலில் தரையில் இருக்கிறது எல்லாத்தையுமே அவன் நன்கு அறிஞ்சிருக்கிறான். மரத்தில் இருந்து எந்த இலையும் அவன் அறியாமல் உதிர்வது இல்லை. ஸோ மரம் அப்படிங்கிறது அன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு பாலைவன பகுதியில் மரத்தை பற்றி எல்லாம் பேசுகிறான். ஸோ அங்கே நம்ம யூஸ்வலாக கேள்விப்பட்டிருக்கோம் பாலைவனம் எப்படி இருக்கும்னு. இருந்தாலும் அவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக மரத்தில் உள்ள இலையை கூட. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி இந்த உலகத்தில் என்னென்ன நடக்குது, பிஸ்னஸ் நடக்குது, ஒரு சைடு பணப்பட்டுவாடா நடக்குது, ஊழல் நடக்குது, எல்லாம் நடக்குது. அதையெல்லாம் அல்லாஹ்க்கு தெரியாமல் நடக்கலை. எல்லாமே அல்லாஹ்க்கு தெரியும். பூமியின் இருள்களினுள் மறைந்திருக்கும் எந்த விதை, அந்த பேஸ் முதக்கணும் ஆழம் வரைக்கும் அவனுக்கு தெரியாமல் இல்லை. பசுமையான மற்றும் உலர்ந்த, ஸோ எந்த வகையானதுமே தெளிவான ஒரு ஏட்டில் பதிக்கப்பட்டு தான் இருக்குது. அடுத்து பாருங்க, வஹுவல் லதி யதவஃபாக்கும் பில்லைலி வயஅலமு மா ஜரஹத்தும் பிஹின் நஹாரி சும்ம யப்அஸுக்கும் ஃபீஹி லியுக்ஸா அஜலும் முசம்மா சும்ம இலைஹி மர்ஜிஊக்கும் சும்ம யுனப்பியூக்கும் பிமா குன்தும் தஅமலூன். ஸோ அவனே இரவில் உங்கள் உயிர்களை கைப்பற்றுகிறான். இன்னும் நீங்கள் பகலில் செய்கின்ற செயல்கள் அனைத்தையும் அறிகிறான். பிறகு மறுநாள் இந்த வாழ்க்கை எனும் செயற்களத்தில் மீண்டும் உங்களை எழுப்புகிறான். நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை தவணையை நிறைவு செய்யும் பொருட்டு இறுதியில் நீங்கள் அவனிடமே செல்ல வேண்டி இருக்கிறது. அப்போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பது பற்றி உங்களுக்கு அவன் அறிவித்து விடுவான். ஸோ உங்களுக்கான லைஃப் சைக்கிளை அவன் தான் நிர்ணயிச்சிருக்கான். நைட்டு தூங்கும்போது உங்களோட உயிர்களை கைப்பற்றுறான். பகலில் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறதும் அவனுக்கு தெரியும். மறுநாள் தூங்கி எந்திரிச்சு அந்த மறுநாள் உங்கள் உயிரை உங்களுக்கு கொடுத்துட்டு இந்த வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய செயல்களை பார்க்குறதுக்காக தான் உங்களுக்கு அந்த உயிரையே திருப்பி தரான். ஸோ உங்களோட அவன் நிர்ணயிக்கப்பட்ட அந்த தவணையை நிறைவு செய்யும் பொருட்டு தான் இந்த ப்ராசஸ் நடக்குது. கடைசியாக அவன்கிட்டயே நீங்கள் போக வேண்டியது இருக்கும். அப்போ நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்ததை பற்றி இறைவன் உங்ககிட்ட அவனே அறிவிச்சிடுவான். நீங்கள் சொல்ல தேவையில்லை, அவனே சொல்லிவிடுவான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு இன்றைக்கி நம்ம பிக் பாஸு, இந்த சிசிடிவி கேமரா இதெல்லாம் நினைக்கிறோம்ல, இன்றைக்கி நமக்கு புரியும். கண்டிப்பாக நம்மளை பார்க்க முடியும். பார்த்தா நம்ம இப்போ ஒரு சிசிடிவி கேமராவில் என்னெல்லாம் ஓடுதோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அடுத்து நமக்கு போட்டு காமிக்க முடியும். அது நமக்கு இன்றைக்கி தெரியுதா? டெக்னாலஜி வளர்ந்துருக்கா? இன்றைக்கே அது சாத்தியம் அப்படிங்கிறப்ப அல்லாஹ்க்கு அது சாத்தியம் இல்லையா? நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து மௌத்தா போகிற வரைக்கும் என்னெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிற அந்த ரெக்கார்டை இன்றைக்கி பாத்ரூம் வரைக்கும் கூகுள் மேப் போகுது. இன்றைக்கி எல்லாமுமே கண்காணிக்கப்படுது.
அந்த அளவுக்கு ஃபோன் எப்போவுமே ஃபோனில் வந்து எல்லாருமே கண்காணிக்கப்படுறோம். நம்ம என்ன பார்க்குறோம், ஏது பார்க்குறோம், மேலே நிறைய சேட்டிலைட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து மனுஷன் முயற்சி பண்ணுறான் எல்லாமே கண்காணிக்க முடியுதான்னு. ஓரளவுக்கு முடியுது. ஆனால் இப்போவும் முழுசாக முடியலை. ஆனால் அதே மாதிரி முழுசாக முடிஞ்சாலும் அதை சேவ் பண்ண முடியாது. இப்போ என்னதான் வந்து நிறைய ஃபோனில் நம்ம என்ன பேசுகிறோம், கேட்குறோம் எல்லாம் அவங்கனால கேட்க முடிஞ்சாலும் எவ்வளோ தான் சேவ் பண்ணுவாங்க? மனுஷனால் எவ்வளோ தான் முடியும்? டெக்னாலஜி க்ளவுடெல்லாம் இருந்தாலும் எவ்வளோ தான் முடியும்? ஆனால் அல்லாஹ் அப்படி கிடையாது. அவனுக்கு வந்து நிறைய ஆற்றல் இருக்குது. ஸோ அவன் நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்தையுமே டேட்டா மாதிரி டிஸ்க் மாதிரி சேமித்து வச்சுருப்பான். டைரெக்டாக உங்களுக்கு அறிவிச்சு விடுவான் அப்படிங்கிறத குறிப்பிடுறான். மீதி ஆயத்துக்களை நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ இன்றைக்கி